அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம வியாழக்கிழமோட முடிஞ்சது. அதே மந்த்லி லெவலும் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னாக்கல நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? மந்த்லி என்ன நடந்திருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்க, மிராக்கிளாக இருக்கும். ஓகே, சரி. இந்த வாரத்திற்கான இதை மட்டும் பார்த்துடலாம். இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த வாரம் இங்கே இருக்கும்போது நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். செல் 24,998 போனால் பை நியர் 24,512 இருந்தா 15 மினிட்ஸ் கேண்டில் எக்ஸிட் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் உள்ள வந்தால் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல் அன்னைக்கு டேல. கரெக்டுங்களா? பாருங்க, என்னைக்கு அது இதாக இருக்குனாக்கல ஸ்டாப் லாஸ் 17ஆம் தேதியே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் கீழே ஃபுல் டே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்டு. அதுக்கப்புறம் என்னங்க, அடுத்த நாள்லேருந்து என்ன ஆகும்? மார்க்கெட்டு ஃபால் ஆகணும், மறுபடியும் வரணும்னா மேலே வரணும்னா இந்த ப்ரைஸ்க்கு மேலே வந்தால் மட்டும்தான் பை. நம்ம ரூல் படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட்ல அந்த 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட், டார்கெட் என்ன ஆப்போசிட்ல என்ன கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன்? 200 பாயிண்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன்னா 250 பாயிண்ட்ஸ். பார்த்தீங்களா? இது நமக்கு தேவையே இல்லை. ஸ்டாப் லாஸ் ஆச்சா, எல்லாத்தையும் எட்ஜிங்கோட எடுத்ததெல்லாம் எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம வெளியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் மந்த்லியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டைரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். யுவர் விஷ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது எங்க, நான் 2 நாளுக்குள்ள அன்னைக்கு டேக்கு 18ஆம் தேதி ஸ்டாப் லாஸ் 250 பாயிண்ட். நேற்று பார்த்தீங்கன்னா கணக்கு எவ்வளோ பாருங்க, 500 பாயிண்ட். பியூட்டி ஆஃப் மார்க்கெட். ஏன் இந்த புள்ளியை அதுக்கப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் அதால மேலே போக முடியல? மேலே போகணும்னா 512க்கு மேலே வந்தாலும் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆயிருக்கும். அதுதான் இங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணதுனால பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளேயே உள்ள வர முடியும், ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டை திருப்பிட்டாங்க. அப்போ அங்கிருந்து வந்த ஒரு 500 புள்ளிகள் ரிட்டர்ன் வீக்லியில். நமக்கு அது தேவையில்லைங்க. மந்த்லியில் லெவல் எடுத்துட்டு போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக விடை தெரிஞ்சிருக்கும் அது எந்த பக்கம் இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்றதெல்லாம். ஏன் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ட்ரேடே ஆகிறதுக்கு முன்னாடி என்னைக்கே கொடுத்துட்டோம்? ஏன் அந்த வேல்யூவில் ரியாக்ட் பண்ணி அதுக்காக நடக்குது? மந்த்துக்கு மந்த்லி லெவல் கொடுத்துட்டோம். எப்பயுமே இயர்லி லெவல் பவர்ஃபுல்லு, அடுத்தது மந்த்லி லெவல், அடுத்தது தான் வீக்லி லெவல், அடுத்தது தான் இன்ட்ராடேஸ் எல்லாம். இப்போ அதற்கேற்றார் போல நீங்க பயிற்சி எடுங்க. ஃபுல்லி மேக்ஸ். நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸ், எல்ஆர் எதுவுமே பார்க்கறது கிடையாது. கால்குலேட் பண்ணுவோம், மேக்ஸ் வரும், அதுக்கேற்றார் போல நம்ம கால்குலேட் பண்ணி வர்த்தகம். அதனால ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க ஓனா கண்டுபிடிச்சு நீங்களே உங்களாலே உருவாக்க முடியுங்க. யாருடைய தயவு யாருக்கும் தேவையில்லைங்க. எட்ஜிங்கோட இதை வச்சு ஆப்ஷன் பையிங் தயவு செய்து பண்ணாதீங்க, எட்ஜிங்கோட பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க்கை.